மக்கள் நலனை பாதுகாப்பதில் பெரும்பங்கு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலன் காப்பதில் இந்த அரசு மிகுந்த முன்னுரிமை வழங்கி வருகிறது. அரசின் நிதி வருவாய் ஒன்றிய அரசின் மாற்றாந்தாயும் மனப்பான்மையினால் வெகுவாக பாதிக்கப்பட்டு வரும் நிலையிலும் நாட்டிற்கே வழிகாட்டும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திட தேவையான கூடுதல் நிதி ஒதுக்கிட வேண்டிய சூழலிலும் அனைத்து தடைகளையும் கடந்து அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன்களை இந்த அரசு தொடர்ந்து காத்து வருகிறது. அவர்கள் நலன் காக்க கீழ்கண்ட நடவடிக்கைகளை நமது அரசு எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த 1/1/2020 முதல் 31/12/2021 வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அகவிலைப்படி உயர்வை மீண்டும் வழங்கியது. அதேபோன்று ஈட்டிய விடுப்பினை ஒப்படைப்பு செய்து பணமாக பெற்றுக்கொள்ளும் நடைமுறையை மீண்டும் செயல்படுத்தியது. அரசு பணியாளர்கள் விபத்தில் உயிரிழக்க நேர்ந்தால் 1 கோடி ரூபாயும், இயற்கை மரணமடைந்தால் 10 லட்சம் ரூபாயும், அவர்கள் குடும்பத்தினர் பெறும் வகையில் வங்கிகள் மூலம் ஆயுள் காப்பீடு, பணியிடை மரணமடையும் அரசு ஊழியரின் குழந்தைகளுக்கு 5 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை திருமண செலவிற்கான நிதி உதவி, உயர்கல்வி உதவியாக 10 லட்சம் ரூபாய், அரசு அலுவலரின் குழந்தைகளுக்கு தொழிற்கல்வி பயில முன்பணம் 1 லட்சம் ரூபாயாகவும், கலை மற்றும் அறிவியல் கல்வி பயில முன்பணம் 50,000 ரூபாயாகவும் உயர்த்தியது. அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் திருமண முன்பணம் 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கியது. அரசு பணியாளர்களுக்கான பண்டிகை முன்பணத்தை 20,000 ரூபாயாகவும், ஓய்வூதியதாரர்களுக்கான பண்டிகை முன்பணத்தை 6,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கியது. ஓய்வூதியதாரர்களுக்கான பொங்கல் பரிசு தொகையை 1000ஆக உயர்த்தி வழங்கியது. பெண் அரசு ஊழியர் அலுவலர்களின் மகப்பேறு விடுப்பை 9 மாதத்திலிருந்து 12 மாதங்களாக உயர்த்தியது என நான் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இவை அனைத்திற்கும் மகுடமாக அமையும் வகையில் அரசு பணியாளர்களின் 22 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அவர்களுக்கான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தினை இந்த அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் ஓய்வு பெறும் அரசு பணியாளர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு நிகரான ஓய்வூதிய பலன்களை பெறுவார்கள். அரசு அலுவலரிடையே பெரும் வரவேற்பை பெற்ற இந்த திட்டத்தில் கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட மாத ஓய்வூதியம், அரசு அலுவலருக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு, குடும்ப ஓய்வூதியம், குறைந்தபட்ச ஓய்வூதியம், ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை மொத்தமாக பெறும் வசதி மற்றும் இறப்பு மற்றும் ஓய்வு கால பணிக்கொடை ஆகிய பலன்கள் அடங்கியுள்ளன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான அரசின் கூடுதல் பங்களிப்பிற்கென ஒட்டுமொத்த தொகையாக 11,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.